ஒரு மனுஷனுக்கு மீனை புடிச்சு கொடுக்க கூடாது, மீனை எப்படி பிடிக்கணும்னு கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அதிமுகவோட அனைத்து திட்டங்களும் இது வரைக்கும் இருந்திருக்கு. அதுல ஒரு பியூட்டிஃபுல்லான திட்டம் தான் லேப்டாப் ஸ்கீம். 11வது 12வது படிக்கிற மாணவர்களுக்கு அந்த லேப்டாப்பை கையில கொடுத்து 11th 12th எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணி அதுக்கு பிறகு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் தொடர்ந்து அவங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, புக்ஸ் இல்லனா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு இந்த லேப்டாப் மூலமா the entire global knowledge அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் டூலா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆரம்பிச்சு எடப்பாடியார் ஆட்சி வரைக்கும் 52 லட்சம் மாணவர்களுக்கு 11th 12th படிக்கும் போது லேப்டாப் கொடுத்தோம். அது வந்து காலேஜ் முடிச்சு அவங்க பிளேஸ்மெண்ட் வாங்குற வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இதை நான் அதிமுக காரனா சொல்லுங்க. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது பாருங்க. ஏஐ இன்ஜினியரா இன்னைக்கு நான் இருக்கேன், ஜெர்மனில சயின்டிஸ்டா நான் இருக்கேன், நான் வந்து இது மூலமா பாடலாசிரியரா இருக்கேன், ஒரு ஆர்மில ஐடி ஸ்டாஃபா இருக்கேன், நான் ஒரு பிரைவேட் பேங்க்ல மேனேஜரா இருக்கேன். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் ஏன் 11 வருஷம் ஆச்சு இன்னும் வேலை செய்து நான் பிஹெச்டி அதை வச்சு பண்ணிட்டு இருக்கேன்னு அதை யூஸ் பண்ணவங்களே சொல்றாங்க. இவ்வளவு ஒரு நல்ல ஸ்கீம் திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 4.5 வருஷமா இது வரைக்கும் கொடுக்கவே இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்ப எலெக்ஷன் வருதுங்கறனால நாங்க குடுக்கறோம்னு சொல்லி வாக்கு கணக்கு போட்டு 10 லட்சம் மாணவர்களுக்கு ஃபைனல் இயர் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் இயர் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கொடுக்க வேணாம்னு நாங்க சொல்ல, தாராளமா கொடுங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போதே லேப்டாப் வேணும்னு அவங்க ஆல்ரெடி பாவம் 40,000 50,000 செலவு பண்ணி வாங்கியிருப்பாங்க. இது கொடுத்தா அது அடிஷனலா தான் இருக்கும். ஆனா 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 11th 12th பிளஸ் நீங்க 4 வருஷம் கொடுக்கல, அதனால ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லா இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எடப்பாடியார் அவர்களின் கோரிக்கையா பல இடத்துல அவர் வச்சிருக்காரு. கழக மாணவரணியும் அதை முன்னெடுத்து ஒரு போராட்டம் நாளைக்கு சென்னையில கலெக்டர் ஆபீஸ் கிட்ட மார்னிங் 8:45க்கு விடியா திமுக அரசை கண்டிச்சு நடத்துறோம். உறுதியா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லேப்டாப் கொடுக்கணும். ஏன் ஸ்டாலின் குடும்பத்துல ஸ்டாலின் பேரனுக்கோ உதயநிதி பையனுக்கோ லேப்டாப் இல்லாம தான் படிக்க வச்சிருப்பாங்களா? ஃபாரின் அனுப்புறீங்க, தேவையான வசதிகள் கொடுக்கறீங்க, கலைஞர் டிவியோட பெரிய பொசிஷன் கொடுக்கறீங்க. உங்க வீட்டு புள்ளைனா ஒண்ணு, மத்தவங்க வீட்டு புள்ளைனா ஒண்ணா? எல்லாருக்கும் லேப்டாப் கொடுக்கணும். அந்த லேப்டாப் மூலமா அவங்க நல்ல அறிவை வளர்த்துக்கணும், நல்ல ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கறத முன்னிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம். யாரெல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு காலையில் 8:45க்கு சென்னை கலெக்டர் ஆபீஸ் கிட்ட வந்து ஆதரவு தெரிவிக்கணும்னு அஇஅதிமுக மாணவரணி சார்பா அன்போட கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு சந்திப்போம். அதுக்கப்புறம் யாருக்குன்னா இந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைச்சேன். ஃபுல்லாவே லேப்டாப் வச்சு தான் படிச்சேன். அது கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப் தான். அதனால கவர்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டேன். இந்த இடத்துல எல்லாமே அந்த பிடிஎஃப் தான். அந்த பிடிஎஃப் வச்சு தான், பிடிஎஃப்லயே லேப்டாப் வச்சே தான் எல்லாமே படிச்சிருந்தேன். என் 10th புக்கை தவிர, அதுவும் என் தம்பி அப்பதான் முடிச்சிருந்தாங்கறதுனால 10th புக்கை தவிர வேற எந்த புக்குமே என்கிட்ட கிடையாது. ஃபுல்லா பிடிஎஃப் வச்சு தான் படிச்சேன். அதனால கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லி